வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இப்போ நம்ம பார்க்க போகிற ரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கேரட் ரைஸ். இதுவும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். கேரட் ரைஸ் நம்மளோடதுல வேறு மாதிரி ஒன்று அதுக்குன்னு ஒரு பொடி பண்ணி போட்டுலாம் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் பார்த்துருப்பேன். அப்படியும் பண்ணலாம், குவிக்காக ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடலாம். ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நீளமாக, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு ஆர்க், ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி, இது மாதிரி கேரட் என்னென்னா இது வந்து ஒரு 1/4 கிலோ கேரட் என்ன இது மாதிரி பெரிய திருகலில் திருகி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்க்குறேன். காய்க்கு தேவையான உப்பு சாத்துக்கு அப்புறம் போடலாம். இதை நல்லா வதக்கிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுது கேரட். இது மாதிரி மூடி போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வதக்கிடுங்க. இதில் வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸ். உங்கள் சௌகரியம், நான் எல்லாத்துக்கும் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேனே, பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு அனுப்பிச்சுட்றேன். கொத்தமல்லி, கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுவோம். ஸோ நம்ம இன்னும் ரைஸ்க்கு உப்பு போடல. ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கேரட் ரைஸும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருப்பி இப்போ ஸ்கூல் திறக்க போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுன்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ நிறைய ஆஃபீஸ் இல்லாமல் திறந்துட்டா. ஸோ ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இது பண்ணினேன் நான். ஸோ கேரட் ரைஸும் ரெடி ஆகிடுது. அடுத்தது ரைஸ் பார்க்கலாம். நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு வரமிளகாது, பே லீஃப், ஏலக்காய், பட்டை, இது வந்து கருப்பு ஏலக்காய், இது கடைச்சா போடுங்க, கிராம்பு 2. என்ன ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லாமே பண்ணிட்டுருக்கேன்ல, கேப்சிகம் ரைஸ். கேப்சிகம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கு பிடிக்காதும்பா, பட் இப்படி பண்ணி கொடுத்தேன்னா நிச்சயமாக பிடிக்கும்வா, நல்லா ஜோராக சாப்பிட்டு வந்துடுவா. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணியிருக்கேன்,
1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதே மாதிரி மிளகா வத்தல் நான் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் 2 3 போட்டுக்கலாம், உங்கள் சௌகரியம். கால் டீஸ்பூன் ஜீரா பொடி, இது 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, கேப்சிகம் ஒன்றே ஒன்று நல்ல பெரிய சைஸில் இருந்தது, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேப்சிகம் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வதக்கிடுங்க, ஏன்னா மூடி போட்டேன்னா இது அதில் இருக்கிற இந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் இப்படியே வதக்கிடுங்க. இது ஜஸ்ட்டு கையில் இருக்கிற பட்டாணி இதில் போட்டுறேன், அவ்வளோதான். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அது அவசியம் போடணும்னு அவசியம் இல்லை. இது கேப்சிகம்க்கு தேவையான உப்பு போடுறேன் கொஞ்சமாக. சாதம் மட்டும் ரெடியாக இருந்தால் இதெல்லாம் எக்ஸாக்ட்லி 10 கேரட் ரைஸ் மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். அதே மாதிரி நம்ம இதில் தனியாக இன்னொரு பெல் பெப்பர் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று போட்டிருக்கோம். 3 கலர் பெல் பெப்பர் கலந்து அதில் வேறு சில இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இது அப்படியே இருக்குது. இதில் நீங்கள் வந்து இப்போ நான் கடைசியாக அந்த க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுனால இதை சாத்தை கலந்துட்டு இது மேலே வந்து நிலக்கடலையை வறுத்து நான் போடுவேன். அது அப்படி உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி போட்டேன்னா அது க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான். இல்லைன்னா முன்னாடியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சொதன்னு வதங்கின மாதிரி போயிடும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுத்து. இதில் வந்து 1 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் சௌகரியம், உங்களுக்கு என்ன ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுக்கு தேவையான கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு. அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். ஸோ இதில் ஃபைனலாக கொத்தமல்லி இதை இறக்கி வச்சுப்போம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நிலக்கடலை போடுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஸோ நிலக்கடலை இதில் இது மாதிரி கடைசியாக வறுத்து போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மதியானம் லன்ச் டைம் கூட ரொம்ப ஜோராக இருக்கும். இது பச்சைக்கடலை. உங்களுக்கு வறுத்த கடலையே கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் வறுத்த கடலையும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வெறும் எண்ணெய் கூட விடாமல் வெறும் இதுலேயே வறுத்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஜோரான கேப்சிகம் ரைஸும் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும். குடமிளகாய் சாதம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி வேறு ஒரு விதமாகவும் பண்ணி போட்டிருக்கேன். இது குவிக்காக லஞ்ச் பாக்ஸ்க்கு வேணுங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.